டெல்லியில் கனமழையால் யமுனை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கணபதி. யமுனை நதியிலே கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளிலே வசிக்கும் மக்கள் டெல்லியில் உள்ள நிசாமுதீன் பாலத்திலே தற்காலிக முகாம்கள் அமைத்து அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக ஒரு டென்ட் அமைக்கப்பட்டு அதிலே தங்கியிருக்கிறார்கள் என்று இவர்கள் இருக்கும் இந்த இடத்துக்கு நேர் பின்னால் தான் யமுனை நதி இருக்கிறது. அங்கேதான் இவர்கள் வசிக்கிறார்கள். அங்கே தண்ணீரின் அளவு உயர்ந்திருப்பதன் காரணமாக தற்போது இவர்கள் இங்கே இந்த இடத்திலே கூடாரம் அரசால் அமைக்கப்பட்டு அங்கே தங்கியிருக்கிறார்கள். இதே போல இங்கு 129 கூடாரங்கள் இந்த பகுதியில் மட்டும் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர் ஆகியோர் இங்கே தங்கியிருக்கிறார்கள். என்றால் இவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள், மக்களுக்கு குடித்தண்ணீர் வசதி ஆகியவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. படிப்படியாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலே இப்போது இங்கே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் மட்டும் தங்கியிருக்கிறார்கள். இதே போல கிட்டத்தட்ட 15 இடங்களிலே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அதிகாரிகளும் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார்கள். இப்படி தொடர்ந்து கண்காணிப்பு மூலமாக நதியின் கரைக்கருகிலே வசிப்பவர்கள் அனைவரும் பத்திரமான இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள அபாயம் நீங்கும் வரை இந்த ஏற்பாடுகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லி நிசாமுதீன் பாலத்தில் இருந்து. டெல்லி யமுனை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் அதனை பருந்து பார்வையில் காட்சிப்படுத்தியிருக்கிறது புதிய தலைமுறை.